நான் ஒரே மலை கட்டில தான் இருப்பேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. பொஷ பத்துருக்கேன்பா. ஜாலியா பண்றதுன்னா பக்கத்துல பண்ண வேண்டியது. நான் ஏன்ட்ட வந்தா நான் கீழே வந்துட்டோம்ல, மூக்குல அடிபட்டு போகுது. எங்கப்பா அடிக்கிறா? நான் ஓடிடுறேன். சிங்சான் நீங்க வா. இவ்ளோ க்ளோஸ் அப்ல நான் வர சொல்லிட்டு ஐயோ வலிக்குது. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். ஐயோ சிங்சான் ஓடு கச்சல. போலே நம்மள பட்டா பயப்படுது. இப்படியே பயப்படணும். அந்த முட்டவாஸ் மண்டைக்கு சுத்தமா அறிவே இல்லடா நோபிட்டா. இந்த இடத்துல போய் எவனாச்சும் ஓடி ஓடி விளையாடுவான். அந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சுலாம்டா, செமையா இருக்கும்ல. நீ ஒன்னு கவலைப்படாத. இந்த ரிமோட் கண்ட்ரோல் காருக்கு இந்த எப்படி கனெக்ட் பண்ணனும்னா போன் மூலமா கனெக்ட் பண்ணலாம்னு கடகாவ சொன்னான். அதுதான் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓடுமா? போன் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டியா? நல்லா ஓடுது. அப்படியே சின்சான் பக்கத்துல கூட கண்டிப்பா இங்கே ஓடி வந்து வா. இப்ப காட்டுறேன் அந்த சின்சானுக்கு யாரு டோரிமான் இங்க படுத்துருக்கா. ஏய் சின்சான், எப்படி இருந்தாலும் அவனுக்கு கேட்க போகுதுல்ல. என்னடா இது? இந்த கார் யாரோ ஓட்டுறான்னு தெரியலையே. இவ்வளோ சின்னதா இருக்கு. சின்சானை தெரியாம இந்த வண்டியில ஓடக்கூடாது. எதை ஓட்டுறது? பேசாம ஃபர்ஸ்ட் ஓடிடலாமா? என்ன இந்த வண்டி இங்கே நின்றுடுச்சு. முதல்ல போய் இந்த வண்டியை ஊட்ட போய்க்கணும். ஹலோ, உள்ளே வர வைக்கீங்களா? இல்லை யாருமே இருக்க முடியலையே. இந்த ரெட் கலர் காரை யாரா ஸ்டாப்ச்சிருங்களா? இது எங்க தான் இருக்கு? எங்க தான் இருக்கு? ஏ டோரிமான், இது உன்னோட டிவைஸா? டேய் நோபிட்டா, இங்க பாரு. இவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார்னா என்னன்னே தெரியல. ஏய் சின்சானே, மாரியா கீழே விட்டது நான் மானாவரியா விளையாடக்கூடா. முடியாது நீ வீட்டுல போய் சொப்பு சாப்பிட துவச்சு விளையாடு. எனக்கு கோவம் அதெல்லாம் போயிடு. டேய் நம்மளா ஃப்ரெண்ட்ஸ்ரா. அதெல்லாம் நேத்தோட. அப்ப நான் அடிக்கிறது தப்பே இல்லையே. உன் டப்பா கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் கார்னியாச்சுடா. நான் இருக்கும்போது நீ டோரிமான் நச்சுபியா போடா. டோரிமா நல்லா அடி. டேய் என்ன அடியா நீ? இதுக்கு மேல நீ எங்க பக்கத்துல திசை கூட திரும்பி படுத்தாத போடா. அப்படி டோரிமான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. வா. ஹிந்திக்காரன் சப்பாத்தி புளிற மாதிரி புளிச்சு விட்டானுங்க. உங்க டப்பா ரிமோட் கண்ட்ரோல் காரை நீங்களே வச்சுக்கோங்கடா. நான் வரேன்டா. டேய் பாத்துக்கோங்கடா. இந்த சின்சான் ஸ்கூலுக்கு வந்தா ரிமோட் கண்ட்ரோல் காரோட தான் வருவான். இதோட நல்ல ரிமோட் கண்ட்ரோல் கார் நான் வாங்கல. என் பேர் சின்சான் இல்லடா. ஐயோ இன்னைக்கு லேட்டா கூட்ட போகுதுன்னா என்னத்த சொல்ல போவானோ தெரியல. எவ்வளோ மானாவரியா கேட்டாலும் நம்ம காதை பொத்திட்டு இருக்க வேண்டியதான். டேய் சின்சானே வந்துட்டா. எப்படி கேட்கலாம்? என்னடா மரியாதை தூக்கத்தெல்லாம் இருக்கு. ஸ்கூலுக்கு போய் பைத்தியம் ஆயிட்டியா? என்னை எப்பவும் கலாய்ச்சி நோஸ் கட் பண்றதுன்னு உன் வேலை. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டானா? சாப்பிட என்ன சமைச்சு வச்சாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவும் போலதான், ஒன்றும் சமைச்சு வைக்கலையே. இவன் என்ன கலாய்க்கலானா இல்லைன்னா உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டானா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் போகணும். என்ன சாப்பாடுல உப்பு அதிகமா போடணுமா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணுமா? இல்லன்னா வேற என்னதான் சொல்லவா? என்னடா சொல்லவா? எது? சைக்கிள் ஓட்ட தெரியுமாடா? கார் வாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் கேட்டிருக்கியா இல்லையா? 18 வயசுக்கு மேலதான் வண்டியே ஓட்டணும். அது உனக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ள வாடா, உள்ள மாட்டிக்க போக. இந்த சின்சன் எது பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணுவான். நீ உள்ளே கடை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா. இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. காலையில தானே நானும் குப்பை தட்டியும் ஒண்ணுன்னா இப்ப என்ன மாத்தி சொல்றேன்? ஒன்னும் புரியல எனக்கு. அந்த அளவுக்கு காசுலாம் ஏன்ட்ட இல்லடா சின்சனு. எத்தனை வாட்டி கேட்டாலும் இங்க இருந்து போன் தான் சொல்லுவேன். ஓ காசுலாம் இல்லடா சின்சனு. இவன் நிமிஷத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்கான்.
இல்லம்மா, அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்காக திருப்பி வருமா? சேல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. உலகத்துல பெஸ்ட் அண்ணன் யாருன்னு தெரியுமா? என் அண்ணன் ஃப்ராங்க்லின் தான். உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. டி அண்ணா ஃப்ராங்க்லின், இந்த 1500 ரூபாய் கார 200 ரூபாய்க்கு, வெறும் 200 ரூபாய்க்கு பஜார்ல நாளைக்கு போடுறாங்கடா, வாங்கிக்கிறா. அவ்வளோ சீப்பாவா? வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இங்கே 200 சொல்லிட்டு என்னை கூட்டு போவ, அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வேட்டு வச்சுவேன் என் பஸ்ஸுக்கு. எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி. நாளைக்கு வேணா வந்து பாரு, 200 ரூபாய் இல்லைன்னு வச்சுக்க, கண்டிப்பா எனக்கு வாங்கி தர தேவையில்லை. அப்படிங்க? சரி, ஓகே, பார்ப்போம். எப்படியும் 200 சொன்னால் அந்த நியூஸை உலகமே பார்க்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. நம்ம நாளைக்கு சீக்கிரமாக போய் வாங்கிடணும்டா சின்சனை. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு சீக்கிரமாக வந்து எழுப்பி விட்டு. இன்னும் நான் 10 மணி வரைக்கும் காலை வச்சு போட்டு தூங்கிட்டு தான் இருப்பேன். எழுப்பி விட மறந்துடாத, அப்போ உனக்கு தான் லாஸ். நம்ம இப்போ ரெஸ்ட் எடுப்போம், காலையிலே சீக்கிரமாக எந்திரிப்போம். தூங்கிட்டேன். ஏய், என்னடா காலையில இப்படி திட்டுற? ரிமோட் கண்ட்ரோலுக்காக வேணுமா வேணாமா? ஒரு பாட்டு தான் பண்ணேன். எங்க அண்ணன் ஒரு பாட்டு தான் பண்ணேன். இல்லையே, மேட்ச் ஆகலையே. எப்படி பார்த்தாலும் அது மேட்ச் ஆகலையே. சரி, ஏறி உட்காது. பல்லு கூட வளர்க்காம உனக்காக ஓட வேண்டியதா இருக்கு. டேய் சின்சனை, இவ்வளோ லேட்டாக எழுப்பி விடுவேன். என் அங்கே பேர் ஒரு பீஸ் கூட நம்மளால வாங்க முடியாது. ஃபுல்லாக கூட்டம் தான் அங்கே. சரி, ஏறி உட்காது. உனக்கு தான் வாங்க போவேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத நான் இவ்வளோ நேரம் தூங்கினேன்னு. யார் மண்டையில ஓட்ட போற? அவன் மண்டையில எதுவுமே நிக்காதடா, வலிக்கு விழுந்துடும். அது ரிமோட் கண்ட்ரோல் தான் உடையும், பாத்துக்கோ. ஏய், ரிமோட் கண்ட்ரோலுக்காக வேணுமா வேணாமா? அப்படின்னா ஏன் அங்கே நிற்க? இறங்கி வாடா. என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல 200 ரூபாய்க்கு ஏதாச்சும் ரிமோட் கண்ட்ரோலுக்காக தருவாங்களான்னு. என்னடா இங்கே கூட்டமாக இருக்குது? ஏதாச்சும் கழுதையில் தான் செத்து போச்சா என்ன? கைதை செத்து போச்சு. எந்த ஒன்று தாண்டடா. ஏன்டா கத்துற? பயந்துட போவாங்க பாதவங்க. அண்ணே, ஏன்னே இவ்வளோ லைனு? ஏதாச்சும் ஓசியில் தருவாங்களா என்ன? ஆத்தாடி, இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்காக இவ்வளோ லைனு? நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் நிற்க வேண்டியதான், யார்ட்டையும் சொல்ல தேவையில்ல. அண்ணே, ரிமோட் கண்ட்ரோல் பேக் பண்ணிடுங்க. நாங்களாம் இதுக்கு நிற்கிறோம், பஞ்சாமிரதம் தான் வாங்குறதுக்கா? லைனுக்கு பின்னாடி போயிட்டு முதலேருந்து வாடா. என்னடா அடிக்கிற? சின்ன பையன் ஆசைப்பட்டான் தானே வாங்கினேன். நீலாம் தடி தாண்டவன், என் மாடு மாதிரி இருந்துட்டு நீ ரிமோட் கண்ட்ரோல் வச்சு விளாட போறியா? தாட்டி கண்டுபிடிச்சேன். ஏய், பின்னாடி போறியா இல்லையாடா? கூட்டம் கூட்டிட்டாங்களே, இருடா உன்னை 2 அடி அடிச்சுட்டு போவேன். ஏய் சின்சனே, வாடா, நம்மளுக்கு இங்கே வழி இல்லை. அப்படியே பின்னாடி லைன்ல இருந்தே வருவோம். டேய் இருடா, லைன்ல நின்றுன்னு நானும் வாங்க முடியும். நான் என்ன முன்னாடி போய் சண்டை போட்டா வாங்க முடியும்? இங்க இருக்கவங்க பல்கா இருக்கானுங்கடா, அடிச்சா செத்து போடுவோம்டா. லைன்ல பின்னாடி நில்றா. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. கம்முன்னு இங்கே போய் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வாங்கிட்டு போவேன். என்ஜாய். லஞ்ச் டைமே வந்துச்சு. என்ன எவ்வளோ நான் நிற்கணும்னு தெரியல. அவ்வளோதான், என்ன நான் தான். சின்சனே, உனக்கு ரிமோட் கண்ட்ரோல். அண்ணே, எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பார்சல். இங்கே நிற்கிறது வேஸ்ட்டா, கிளம்பு. ஐயோ, இவ்வளோ நேரம் நின்று வேஸ்ட்டு. சின்சனே, இதுக்கு மேலே உன்ட்டு பேச கூட மாட்டேன்டா. இவ்வளோ நேரம்லாம் நான் லைனில் நின்னதே இல்லை வாழ்க்கையில். என்ன போய் ரிமோட் கண்ட்ரோல் காருக்காக, வெறும் ரிமோட் கண்ட்ரோல் காருக்காக என்ன நிற்க வச்சுட்டான். மரியாதையே வந்து ஏறிடு. உனக்குலாம் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கியே தர மாட்டேன். என்னடா பண்ண முடியும்? சேல்ஸ் முடிஞ்சிச்சுன்னு சொன்னானே, கேட்கல? ஏய், வேற கடையில் ரேட்டு ஜாஸ்திடா. நம்ம டீல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ என்ன சொன்ன? 200 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீ வாங்கி தர தேவையில்லன்னு சொன்னியா இல்லையா? மரியாதையா வீட்டுக்கு வா. போய் தொலைடா, ரொம்ப கடுப்பாக இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக இருந்திருக்கேன், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் கூட கிடைக்கல. போய் தொலை எங்கேயாச்சும். தெரியுமே எங்கே ஒளிஞ்சிருக்க. வாடா, வீட்டுக்கு வா. போய் தூங்கியாச்சும் செய்வேன். 7 மணிக்கெலாம் நான் எந்திரிக்கிறது அதிசயம். அப்போ ஏதாச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு இந்த மாதிரி சின்சனுக்கு நடந்த சம்பவம், அதாவது உங்களுக்கு கிடைக்குன்னு நினச்ச பொருள் லாஸ்ட்டில் கிடைக்காம போன மாதிரி ஏதாவது சம்பவம் ஆயிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இருடா நம்ம மொட்டை மண்டை சிமியன்ட்ட கேட்டு பார்ப்போம். அவன்கிட்ட ஸ்டாக் இருந்தாலும் இருக்கும். அவன் நம்ம ஃப்ரெண்டு தான், இலவசமாகவே தந்துடுவான் அப்படின்னு சும்மா சொல்லுவேன். ஏன்னா அவன் டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சும் தருவான்ல. இந்த நாய் ஃபோன் எடுக்குமா எடுக்காதான்னு வேறு டவுட்டு. எப்பவுமே எடுக்க மாட்டான், எப்பமாச்சும் தான் எடுப்பான். எடுடா ஃபோன் எடுத்து தொலைடா. என்ன டேய் சிமியானு, இந்த மாதிரி ஏதாவது ரிமோட் கண்ட்ரோல் கார் உங்கள் கடையில் இருக்கு? ஸ்டாக் இருக்குன்னு, ஆனால் நீ எனக்கு ஒரு வேலை பண்ணால் தான் தருவேன். என் கடைக்கு வா. என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னத்த இருக்க போகுது? இந்த காரை திருடிட்டு வா, அங்கேருந்து திருடிட்டு வா. இவன் சரியான திருட்டு பையங்க, திருட்டு பையன். இவன் கடையில் விற்க மொத்த காரமே திருட்டுக்காரு தான். இந்த வண்டி கூட திருட்டு வண்டி தான், அவன் கடையில் தான் வாங்கினேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு கமெண்ட் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ போட்டால் ரீச் ஆகுது. அப்படியே பேசிட்டே கடைக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க, மொத்த காரம் எங்கே அடிச்சு வச்சான்னு தெரியல. ஏய் சிமியானு, எங்கடா திருடுன? பக்கத்தில் இருக்கும் பாண்டி பசானில் திருடணும்ப்பா. என்னப்பா வண்டியை பார்க்காத மாதிரி பார்க்குற? அதுவும் இல்லை, இதெல்லாம் எங்கேருந்து திருடுன? இவன் ஓனர் எனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். என்ன வேலை, என்ன சொல்கிற? எந்த வண்டி திருடணும் சொல்லு எனக்கு. ஆனால் அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் மட்டும் தந்துடணும் நீ, ஓகேவா? அதெல்லாம் தந்துடும்ப்பா. எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும் பண்ணி முடிச்சின்னா 100% நான் தரேன். அதுவும் ஃப்ரீயாக தரேன். ஃப்ரீயாவா? என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை டக்குன்னு சொல்கிறா? அது ஒன்றும் இல்லைப்பா, என்னோட தொழில் எதிரி 10 கார், அதுவும் லக்ஸரிஸான காரை வந்து இன்னைக்கு இந்த ஏர்போர்ட்டில் வந்து மற்ற ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அவன் விற்க போகிறான். அதை தடுத்து நிறுத்து, அதை உடச்சி சுக்குன்னு ஆக்கிட்டினாலே போதும்ப்பா. அவ்வளோதானா? இதுக்கு போய் சரி இதுலேருந்து ஒரு கார் எடுத்துட்டு போடா. சேப்பாலையும் அடிப்பேன்ப்பா, நானே கஷ்டப்பட்டு தேடுனா நீ ஏன்ட்டு தேட பார்க்குறியா? பைக்கில் போடா. சரி சரி சரி, என்ன பண்ணுறது? இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். இப்படி தான், இவன் ஓசியில் வேறு தரேன்னு சொல்லிட்டான். அதான் இந்த வேலையை பண்ணோம். எப்படியோ ஏர்போர்ட் வரை வந்துட்டோம். நம்ம வண்டி இங்கேயே சேஃபாக பார்க் பண்ணிட்டு உள்ள செக்யூரிட்டி கேட்டு போவோம். என்னத்த இருக்க போகுது? ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்டில் 4-5 கார் நிற்கும், அதை உடச்சி தள்ளிட்டு வர சொல்லிட்டோம். ஏன்னா இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலை தானே. அங்கே யார் நிற்கிறது? ஒரு செக்யூரிட்டி கார்டு. ஐயோ தூங்கிட்டு இருக்காங்க, விளங்கும். இப்படி தான் இருக்கணும், சுத்தம் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எங்கள் மாதிரி திருட்டு பசங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியே ஓடி போய் அந்த ஃப்ளைட்டை உடச்சி தள்ளிட்டு ரிமோட் கண்ட்ரோல் காரை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஐயோ அவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். எத்தனையோ பேர் வராங்க போவாங்க, ஆனால் யாரும் இன்னும் பார்த்த மாதிரி இல்லை. இப்படி இருந்தால் நாடு எப்படி டெவலப் ஆகும்? எங்களை மாதிரி திருட்டு பசங்க தான். ஒரு வழியாக ஃப்ளைட்டை பார்த்துட்டோம். டேய் சிமியானு, ஃபோனில் தானே இருக்க? டேய் ஃப்ளைட்டு பார்த்துட்டேன்டா, என்ன பண்ணும் அதை? நாய் தம்பி, அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும்னா அந்த ஃப்ளைட்டை உடச்சி தள்ளுறா. எது? இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு, இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு நான் எப்படி உடைப்பேன்? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு பார்த்தது கூட இல்லை, இதை போய் உடைக்க சொல்கிற? நீ மாட்டிக்குவேண்டா. மாட்டினா மாட்டிட்டு போ தம்பி. உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணுமா வேணாமா? வேணும். அப்படின்னா சொன்னதை செய்ய. டேய் சிமியானு, நான் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன்டா. அதுக்கு நான் இப்போ என்ன பார்த்தோம் பண்ணணும்? நீ பாம் வச்சுட்டு உடனே கிளம்புடா. நான் ரிமோட் கண்ட்ரோல் காரோட ரெடியாக நிற்கிறேன். இவ்வளோ பெரிய சம்பவத்தை போய் அந்த சின்சனுக்கு பண்ணணும். டேய் உனக்கு சோத்தில் விஷம் வைக்க வேண்டாம். டேய் இவ்வளோ பெரிய வேலை, எத்தனை கார்? ஐயோ இந்த கார்லாம் வாழ்க்கையில் ஓட்டி பண்ணான்னு வேறு டவுட்டு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கார்லாம் கிடச்சா அவ்வளோதான், ஜாலி தான். எப்படி இந்த ஒரு காரோட மதிப்பே 1.5 கோடி இருக்கும். இதை போய் உடைக்க சொல்லிட்டு. டேய் சிமியானே, ஒரு கார் வண்டியாக எடுத்துக்கவா? எடுத்துக்கோ தம்பி, ஆனால் உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் தர மாட்டேன், பரவாயில்லையா? ஐயோ வேணான்னு வேறு சொல்ல முடியலையே. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய் சிமியானே, இந்த வண்டிலாம் நான் வாழ்க்கையில் பார்த்தது கூட இல்லைடா. இந்த வண்டியில் ஒரு வண்டி எனக்கு ஆர்டர் பண்ணி தாடா. ஓகே தம்பி, நான் ஆர்டர் பண்ணி தரேன், ஆனால் எனக்கு காசு தருவியா? 1 கோடி 2 கோடி இருக்கும், பரவாயில்லையா? காசு இல்லைப்பா. Then shut up your கால்வாய். Shut up your கால்வாய். என்ன ஃப்ளைட்டு ஃபுல்லாக சுற்றி பாம் வச்சுருக்கேன்டா. இன்னும் இந்த ஃப்ளைட்டை உடைக்கணும். தம்பி அப்படி உடச்சாதானா? ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி தான் உடைக்கணும். இங்கேயே உடச்சின்னா பெரிய கலவரம் ஆகிடும். சரி கொஞ்சம் கம்முனே இது. ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண போகிறேன். டேக் ஆஃப் பண்ணி வேலையை முடிச்சுட்டு நான் வந்து ஒன்று மீட் பண்ணேன். டேக் ஆஃப் வேறு பண்ணிட்டேன். பயங்கரமாக சத்தம் வருது சிமியானு. அப்படின்னா அது வெடிய போகுது. நீ தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு. ஃப்ளைட் என்ன கொஞ்சம் மேலே கொண்டு போடா. இங்கே வச்சுன்னா ஒரு பிரச்சனையாடுடா. இல்லைடா வெடிச்சிடுச்சுடா. நான் என்ன பண்ண முடியும்? அந்த பாம்பு ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகி வெடிச்சிச்சு. நான் கீழே உள்ள போவேன், அவ்வளோதான். பேராஷூட் இருந்ததுனால நான் இப்போ தப்பிச்சேன். தம்பி எப்படியாச்சும் ஓடிடு. கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் தான் பிரச்சனை இல்லை. இங்கே வெடிச்சு செதறிச்சு. போலீஸ் அலர்ட்டு. ஓடிடு தம்பி, மாட்டிக்க போக. நான் கன்ஃபார்ம் நீ மாட்டினேன்னு அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான்.
எப்படியாச்சும் ஓடிடு. சொந்த இருந்தா என்கிட்ட வந்து இந்த ஆசைக்காக வாங்கிட்டு போன தம்பி. என்ன எப்படியோ எனக்கு வேலை முடிஞ்சது. ஐயோ மொட்டை மண்டையை கோத்து விட்டானே. ஏதோ காதுக்கு நல்ல காது மாதிரி இருக்க, நல்ல ஸ்பீடாக போகுது. இதை எடுத்துகிட்டு போலீஸ்கிட்ட வந்து தப்பிக்க வேண்டியதான். என்ன பிடிச்சி பாருங்கடா டேய் போலீஸ் மண்டைங்களா. என் முதுகில் வேற புல்லட் இறக்கிட்டானுங்க. ஐயோ வலிக்குது அது வேற. இந்த காதை வச்சுட்டு தப்பிச்சோம்னா கண்டிப்பாக அவனுக்கு கண்ணில் மாட்டவே மாட்டேன். அப்போ நான் என்ன கேட்க போவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு. கூட 500 போட்டாச்சு இந்த சின்சன் மண்டையனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன் எனக்கு இந்த தேவையில்லாத வேலை பாருங்க எப்படி மாட்டிக்கிட்டேன். போலீஸ் கண்டினியூவாக தவிர்த்திட்டே இருக்காங்க நைட்டுன்னு கூட பார்க்காம. பின்ன டன் கணக்கில் இருக்க ஃப்ளைட்டை உடச்சிருக்கோம்ல, அப்படிதான் என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து. இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளால தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக வானத்தில் வண்டி விட்டால் தான் உண்டு. போலீஸ் ஐயா ஐயோ தெரியாமல் வண்டியை உடச்சிட்டேன், இது செஞ்சு இன்னும் விட்டுங்களேன். இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஐயோ எங்கேயோ வந்து சொருவிக்கிட்டேனே, மாட்டிக்கிட்டேன். போலீஸை விட போவாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்க்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நான் வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக வச்சு துரத்தி இருக்கானுங்க. கடைசியில் இப்போ விட்டுட்டானுங்க. இனிமே அந்த மண்டையின்ட்ட போய் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். கடைசியாக ஸ்பீட் செக் பண்ணிக்கணும். ஆஹா என்ன ஸ்பீடு. அந்த வண்டிக்கார எங்கே போய் கிடக்கவே தெரில. அந்த சிமியான் டீலர்ஷிப்புக்கு வேறு வந்துட்டோம் நம்ம. இதெல்லாம் ஒரு கடையா? திட்டு வண்டி, அவனுக்குள்ள எதிரி அடித்து உடைக்கிறது, இதுதான் அவன் வேலையே. இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு என்னன்னு கேட்கணுன்னா இதுதான். உன்னால் முதுகில் ஒரு புல்லட் இறக்கிட்டான்டே, உன் வேலை முடிஞ்சுது. என்னோட ரிமோட் கண்ட்ரோல் கார் குத்தினா நான் கிளம்பிட்டே இருப்பேன். இதுக்கு மேலே நீ தரலன்னு சொன்னீங்கன்னா எப்படி கேட்க முடியுமோ அப்படி கேட்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். தொப்பை நோட்டு என் பின்னாடியே தம்பி எங்கேயா மாறி ஏறி போயிட போகிறேன். ஆமாம் இது பெரிய மகா பேலஸு, எங்கேயா மாறி ஏறி போயிட போகிறாங்களா? ஏய் போடா வெறுப்பில் இருக்கேன். முதுகில் புல்லட் வைக்கிட்டானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடி இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டு உன்னோட ரிமோட் கண்ட்ரோல் காரு உன்னோட சேலரி இங்கே தான் இருக்குது. எத்தனை கிளம்பு தம்பி. உனக்கு போனஸோடு சேர்த்து 2 கோடி ரூபா தந்துருக்கேன். என்ஜாய். இது இல்லை உனக்கு தான். அப்போ இதுலேருந்து ஏதாச்சும் கார் எடுத்துக்கோ. ஏதோ இந்த திருட்டு வண்டியில இருந்தா. ஆமாம் தம்பி உனக்கு பிடிச்ச வண்டி எடுத்துக்கோ. ஆஹா எனக்கு பிடிச்ச வண்டி எடுத்துக்க சொல்லிட்டான். ஆனால் எனக்கு அந்த பேட்மேன் வண்டி தான் பிடிச்சிருந்துச்சு. அதை நான் வச்சுட்டு இந்த இடத்துல ஓட்ட முடியாது. ஆனால் ஒரு நாள் வாங்க வேண்டி இந்த கார் எடுக்கலாம் இங்கேருந்து. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கார் தான் பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். சிமியானே இந்த வண்டி ஓகே எனக்கு. உனக்கு ஓகேவா? இந்த வண்டி இருந்தாலும் எனக்கு ஓகே தம்பி. ஏன்னா எல்லாம் திட்டு வண்டி தான், எனக்கு லாஸே இல்லை. அதென்ன பார்த்தேன் இந்த நாய்க்கு போய் என் நாயெல்லாம் சொல்லாத தம்பியே. சரி நான் கிளம்புறேன். இந்த பேக்கில் 1 கோடி வச்சுட்டல கிளம்புறேன். இன்னும் இந்த காரை கொடுத்து அவனோட ரியாக்ஷன் என்னன்னு மட்டும்தான் பார்க்க வேண்டியது பாக்கி. என் மூஞ்சியில் பயங்கரமான ரியாக்ஷனு. அவன் எனக்கு 2 கோடி ரூபா தந்திருக்கான். இதை வச்சுட்டு நான் எங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அங்கெல்லாம் சுற்றுவேன். ப்ளஸ் ஒரு கார் தந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் என்னோட பழைய கார் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த வண்டியும் இந்த கடையில் தான் எடுத்தேன், இந்த திருட்டு பையன் வண்டியில் தான் எடுத்தேன். ஆனாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷலு. சின்சானே எப்படி அந்த நாய் இப்போதைக்கு தூங்கிட்டு தான் இருக்கும். இவனுக்காக எவ்வளோ பெரிய வேலை. ஐயோ டேய் சின்சான் எங்கடா இருக்க? சாப்பே சின்சான் எங்க? உனக்கும் தெரியாதா? என்னடா இங்கே படுத்துருக்க? பெட்டில் படுக்கணும்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லி தருவேன். இங்கேயே படுத்தினா என்ன அர்த்தம்? நைட்டு கனவுகளில் நான் ரிமோட் கண்ட்ரோல் கார் ஓட்டினேன், அதான் நான் இங்கே படுத்து கிடக்கிறேன். அதுக்கு சரி கனவு உலகத்தில் ஓட்டினியே, நிஜ உலகத்தில் ஓட்டலாம் வா. ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கினேன். எங்கே இருக்கு? உனக்கும் ஒரு கார் வாங்கினேன், எனக்கும் ஒரு கார் சேர்த்தே வாங்கிட்டேன். இங்கே போய் உனக்கு ஒரு வண்டி இருக்குது, எனக்கு அங்கே பெரிய வண்டி சிமியான் கொடுத்த கிஃப்ட்டு. எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் கச்சிச்சு. இது ஓட்டி பார்க்க வேண்டியதுதான். உனக்கு தான் இது தாராளமாக ஓட்டு. ஆனால் இது உன்னோட ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்க, அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கம்மனரு டே அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்க, அது உடச்சிட்டு போதுடா. அதெல்லாம் ஒன்ன மாதிரி தடி மாதிரி ஏறி உட்காந்தா ஓடியும். ஏய் உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி தந்தேன்டா. அதெல்லாம் அப்பத்தோட மரியாதை முடிஞ்சு போச்சு. பேசுவேன். இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரிஞ்சா நீ ஏன்டா இப்படிலாம் பேச போற? எந்த வீட்ல இருந்து ஆட்டி போட்ட? நீ திருடனாலே அந்த வண்டியை உன் கபட்ல விடுறடா. டேய் என்னடா பண்ற? சரி போய் அப்படியே ரவுண்டுக்கு சுத்திட்டு வா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வா, அது முக்கியம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் ஓட்டி பார்த்துட்டு வந்து சொல்றேன். வண்டி சூப்பரா ஓடுது. சொல்ல மாட்டேன். நீங்க யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.